பார்க்க அழகாக இருக்கும் சரிபுட்டா சேலைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்த போதிலும் அச்சேலைகளை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை என்னவோ மாறவில்லை. திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்டது. திருநெல்வேலி அல்வா, பத்தமடைப்பாய், பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய அகத்திய மலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் என பல்வேறு புகழையும் பெருமையையும் தன்னகத்தே கொண்டது. அவற்றில் ஒன்றுதான் நெசவு தொழில். அதிலும் குறிப்பாக புவிசார் குறியீடு பெற்ற பத்தமடைப்பாய்க்கு பின்பாக மற்றொரு புவிசார் குறியீடு பெற்றது செரிபுட்டா சேலைகள். திருநெல்வேலி மாவட்டத்தின் சேரன் மாதேவி சுற்று வட்டார பகுதிகளான வெள்ளங்குழி, வீரவநல்லூர், புதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பல்வேறு வகையான கைத்தறி நெசவாளர்கள் இங்கு பட்டுச்சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சேலைகளை உற்பத்தி செய்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு உற்பத்தி செய்யப்படும் செரிபுட்டா சேலை மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீட்டை வழங்கியுள்ளது. ஆனால் விலைவாசி உயர்வு, GST வரி விதிப்பு போன்றவை தங்கள் தொழிலை நலிவடைய வைப்பதாக நெசவாளர்கள் கூறுகிறார்கள். தறி நெய்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நெய்கிறோம். வேற வெளியே போய் தொழில் பார்க்க முடியல. பார்த்தாலும் விலைவாசிக்கு தகுந்தாப்புல வாழறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. வீட்டில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் தொழில் செய்ய வேண்டிய இருக்குது. ஒரு ஆள் தான் கூலி கிடைக்கும். 2 பேர் 3 பேர் சேர்ந்து செஞ்சால் தான், உழைப்பு செஞ்சால் தான் கூலியே கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கூட்டுறவுல இருந்து வர்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற விலைவாசியில் இந்த இதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பட்டு சேலையை உற்பத்தி செய்ய காலம் அதிகமாக தேவைப்படும். இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுச்சேலைகள் மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக நெசவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நெசவு தொழிலை மேற்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள ஊதியம் வழங்கப்பட்டு வரும் அதே வேளையில் தனியார் நெசவு தொழிலை மேற்கொள்ளும் நெசவாளர்களுக்கு முறையான ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த ஒரு சாதாரண டிசைனை விட இந்த பேட்டர் ரகம் நெய்யும்போது உடம்புக்கு ரொம்ப உழைப்பு, ஏகப்பட்ட உழைப்பு விடணும். நம்ம ஒரு ஆள் தறியில் போய் நெய்யணும்னா 3 பேர் வேலை பார்க்கணும். இந்த கூலி ஒரு நமக்கு ஒரு சேலைக்கு 400 ரூபா கிடைக்குதுன்னா 3 பேர் இருந்து வேலை செஞ்சால் தான் இந்த ஒரு சேலை நெய்ய முடியும். அதே கூட்டு தொழில் மாதிரி இது இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டு இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, ஒப்பந்தம் போட்ட கூலி எங்களுக்கு தரணும். கஷ்டம் இல்லாமல் நம்ம வேலை செய்கிறோம். இப்போ ஏற்கனவே புதுசாக வர்ற பையங்கள்லாம் தறி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பழைய ஆள் தான் நம்மளாம் நெய்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விலைவாசிக்கும் எங்களுக்கும் எப்போதுமே, இப்போ இன்னும் இல்லை, எப்போதுமே சம்மந்தமே கிடையாது. எங்கள் கூலிக்கும் இந்த விலைவாசிக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 6 வருஷம் முன்னாடி கூலி உயர்வு இருந்துச்சுங்க. அந்த கூலி உயர்வு படிப்படியாக அப்படியே இருந்து கூலி உயர்வு இதுவரை கையில் அந்த உயர்வு கிடைக்காத அளவுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. அரசு தரப்பில் எல்லா வசதியும் கூட்டுறவு மூலமாக எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனால் எங்கள் கைக்கு கிடைக்கிறது 100% சொன்னால் 50% தான் எங்கள் கையில் சேருது. அது ஒழுங்குபடுத்தப்பட்டு சரியான முறையில் எங்களுக்கு கிடைச்சா எங்கள் நெசவு தொழில் பாரம்பரியமாக இப்போ புவிசார் குறியீடுலாம் கிடைச்சது. முக்கியமாக இந்த GST வரி அந்த கூலி எங்கள் கைத்தறி சேலைக்கு குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் நெசவுக்கு ரொம்ப குறையா தான் அது கூலி குறைய கொடுக்காங்க. 5 வருஷம் முந்தி கூட கொடுத்தாங்க, இப்போ இல்லை. அதே மாதிரி இப்போ குறைஞ்சி தான் இருக்குது. 8000 கூலி இருந்தது, 7500 இப்போ கொடுக்காங்க. அது கூலி கூட வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ கூலி கூட வேணும், விலைவாசி கூட இருக்குது, கூலி தான் உயர மாட்டேங்குது எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன அரசு என்ன சலுகை செய்வாங்களோ செய்வீங்க. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை.